போட்டிகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பல முனைகளிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. எனவே தேர்வு என்பது வாழ்வா சாவா என்பதை நிர்ணயிப்பதாகவும், தோல்வி கிட்டினால் அனைத்தும் முடிந்துவிட்டது என்றும் மாணவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை யார் மறக்க இயலும்? அவரை பற்றிய ஓர் சுவாரஸ்யமான தகவல். அப்துல் கலாம் போர் விமான பைலட்டாக விரும்பினார். ஆனால் அது கைகூடவில்லை. அதற்காக அவர் மனம் உடைந்து போகவில்லை. அதற்கு பதிலாக அவர் நாம் இன்றைக்கும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனார். அவர் இல்லாவிட்டால் நம்மால் நம் அணுசக்தி ஆராய்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி இருக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சி எதை காட்டுகின்றது? குறிப்பிட்ட ஓர் சோதனையோ தேர்வோ ஓர் மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. வாழ்க்கை என்பது அதற்கும் மேலே என பல நிலைகளை கொண்டது. தோல்வி தற்காலிகமானது. அது உங்கள் லட்சிய கனவிலிருந்து உங்களை பின்வாங்க வைக்கக்கூடாது. தோல்வி என்பது தற்காலிகமானது. அது உங்கள் லட்சிய கனவிலிருந்து உங்களை பின்வாங்க வைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்களில் தேர்வும் ஒன்று. அவ்வளவே. ஒரே ஒரு தேர்வை கண்டு ஒருவரின் முழு திறமையையும் அவர்களிடம் புரிந்துள்ள அத்தனை ஆற்றல்களையும் எடை போட முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு தேர்வை கொண்டு ஒருவரின் முழு திறமையையும் அவர்களிடம் புரிந்துள்ள அத்தனை ஆற்றல்களையும் எடை போட முடியுமா? வாழ்க்கையில் தேர்வுகளை ஓர் அங்கமாக பார்க்க வேண்டுமே தவிர அவைதாம் வாழ்க்கை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்போதுதான் தேர்வுகளை சுமையாக நினைக்காமல் திருப்தியுடன் படிக்கலாம். தேர்வுகள் சோதிப்பது உங்கள் பயிற்சியை, உங்களை அல்ல. பதற்றம் வேண்டாம்.